திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் 18ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார். அடுத்தது சுக்கிர பகவான், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார். சூரியன் 17ஆம் தேதி கன்னி வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 24ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், செவ்வாய் 27ஆம் தேதி துலா வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கும் மாறி வருகிறார். சுக்கிரன் இந்த இடத்துல நீசமாகிறார். இருப்பினும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பிளஸ் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்க நிற்பார். அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரிகோணம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது. இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நல்ல நாலேஜ் கொடுக்கும். எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா, முழுக்க 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 உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது. சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு, கூர்மையான திறமைகள், கூர்மையான அறிவு, எதை செய்தாலும் அங்க கிங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இத மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல பெண்கள் ஜாதகத்திலிருந்து தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும். அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாகக்கூடிய காலகட்டங்களை கூட சிவராஜ யோகம் வேலை செய்யும். சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கோவில் கட்டுறது, உயர் புகழ் பதவி கிடைப்பது, இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள். இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வதற்கான அமைப்பு உண்டு. இப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசி, ராசியின் அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு உச்சம் பெற போகிறார். 8ஆம் வீட்டுக்கு உச்சமாகும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் 8ஆம் இடம் தான். திடீர் இழப்புகளும் உங்களுக்கு 8ஆம் இடம் தான். ஆனா குரு உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. இழந்த சொத்துக்கள், இழந்த பெயர், இழந்த புகழ், இழந்த பணம் இதெல்லாம் மீண்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல அவரே 4ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது மட்டும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது நல்லது. ஏன்னா 8ஆம் இடம் இல்லையா அந்த இடம், அதனால ஏதாவது சின்ன சின்ன ஏமாற்று வேலைகளும் நடக்கும். அதனால அதுலயும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் இந்த மாதம் பண வரவு, பொருளாதாரம், உங்க முயற்சிகள் கைகூடி வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை என்றால் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இப்ப 5 குடையர் 11 இருக்கும் பொழுது அதீத லாபங்கள் வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் யோகம், லாட்ரி யோகம், இது போல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், சின்ன அமௌண்ட் போட்டு பெரிய அமௌண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். இப்ப பணவரவு அப்படிங்கிறதும் லாபம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கறத அமைப்பு. இருப்பினும் 5, 11 தொடர்பு ஏற்படுத்தினாலும் அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதால கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார். லாபமும் உண்டு, விரயங்களும் உண்டு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க, 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் போய் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் வீட்டுல நீசமாகுது. 6 குடையர் நீசமாகும் பொழுதும் பரிவர்த்தனை யோகம் பெருகுது. புதனும் சுக்கிரனும் தன்னுடைய வீடு மாறி பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 6 குடையர் நீசமாக கடன் விலக போகுது. நோய் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல ஒரு வேலை வாய்ப்புகள் மாற போறீங்க. ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு. இப்ப செய்யற வேலையிலிருந்து வேலைக்கு போறதோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.
அப்ப அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால லாபம் சார்ந்த விஷயத்துல பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா லாபங்கள் வர்றது ரெகுலரா வர்றது வந்துகிட்டே இருக்கும். ஆனா பெரிய லாபத்தை இந்த காலகட்டங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகி அவர் இருக்கக்கூடிய வீடும் லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப 7 குடையர் 11ஆம் வீட்டில் இருந்தால் கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குனால லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார். நல்ல திருமண வரன் அமைந்து வருவது, எதிர்பார்த்த வரன் அமைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள், மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்ப அவரே பாருங்க 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது தொழில் பெருக்கங்கள் உண்டு, தொழில் பெருக போகுது, தொழில் நிலையில நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. மந்தமா தொழில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு, எதிர்பார்த்த லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தனுசு ராசி. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 9ஆம் அதிபதியாகி 9ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 9, 10 தொடர்பு ஏற்படுத்தினாலே தர்ம கர்மாதிபதி யோகம், ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் பெயர் புகழோட இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்ப அப்பா கிட்ட சொத்து வாங்கணும், அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், இது போல தந்தை சார்ந்த விஷயங்களும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு 17ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலா வீட்டுக்கு சூரியன் வரும்பொழுது நீசமாகிறார். இருப்பினும் அது லாபஸ்தானமாக இருக்கலாம், லாபத்தை கொடுத்துரும். ஆனா அந்த இடத்துல 10ஆம் வீட்டுல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இருக்காது. அப்போ உங்களுடைய நல்ல விஷயங்கள் கேட்கணும், ஒரு குடும்ப விஷயங்கள் பேசணும், இதெல்லாம் 17ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது, தந்தை மூலமாக உதவிகள் வேணும்னு நினைச்சீங்கனால இதெல்லாம் முன்னாடியே வைத்துக் கொள்வது நல்லது. அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் யோகமான மாதமாகவே உண்டு. முழுக்க முழுக்க பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. இதெல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.